ஓம் நமோ வெங்கடேசய்யா. திருக்குமரன் அஸ்ட்ரா சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்லது நடக்கும். இன்று மார்ச் 15. இன்று நம்ம பார்க்கக்கூடிய கோயில் குச்சனூர் சனி பகவான் கோயில். இந்த குச்சனூர் சனி பகவான் அதிகபட்சம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். உங்க ஜாதகத்துல லக்னத்தில் சனி உள்ளவங்க இந்த கோயிலை கட்டாயம் அவசியம் வழிபடணும். அதுமாரி பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களும் இந்த சனி பகவானை வழிபடுறது மிக சிறப்பாக இருக்கும். சிலருக்கு ராசியில் சனி இருப்பார், அவங்களும் இந்த சனி பகவான் வழிபடுறது மிகப்பெரிய சுபிட்சத்தை கொடுக்கும். அதே போல் இந்த குச்சனூர் சனி பகவானை பிறந்த தேதி 8, 17, 26 தேதி பிறந்த ஆங்கில தேதி பிறந்தவங்களும் இந்த சனி பகவான் வழிபடுறது சுபிட்சத்தை கொடுக்கும். இந்த குச்சனூர் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நன்மையை செய்வார். அங்கே போகிறதே பெரிய பாக்கியம். கோடி ரூபா பணம் தான் போக முடியாதான், சனி பகவான் அழைச்சா தான் போக முடியுமா. அந்த கோயிலுடைய விசேஷம் அதுதான். நானும் முயற்சி பண்ணுறேன் சார், போக முடியல சார்னாங்களே, அவர் நினச்சா நாளைக்கெல்லாம் நம்ம போயிடலாங்க. இந்த கொச்சினூர் சனி பகவானுக்கு போகும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிட்டு எள்ளு கேக்கு, எள்ளு உருண்டை, எள்ளு பொடி இது மாதிரி செஞ்சு கொடுத்து சங்குப்பு கொடுத்து அர்ச்சனை பண்ணுறது மிகப்பெரிய சுபிட்சத்தை கொடுக்கும். இந்த சனி பகவான் கோயிலை வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு இருந்தால் அவங்க வாழ்க்கையில் எல்லா சுபிட்சம் உண்டாகும். இப்போ நான் முன்ன சொன்ன பாருங்க, அவங்க எல்லாரும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். மேலும் மேலும் சுபிட்சமாக இருக்க சனி பகவானுடைய அருள் துணை புரியும். இதே மாதிரி தினம் ஒரு வீடியோ சனி பகவானை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம எல்லாம் இதில் போய் செயல்பட்டது நமக்கு உண்மை தெரியும். வீடியோ பார்க்கறது பெருசு இல்லை, செயல்படணும். நம்ம குடும்ப சுபிட்சத்துக்கு அடியேன்னு சொல்லிட்டு இருக்கேன். 30 வருஷத்து அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். அதில் நம்ம சீக்கிரமா கொச்சினூர் சனி பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு இருந்து வாழ்க்கையில் சுபிட்சத்தை அடைவோம். மேலும் விவரங்களுக்கு அடியனை தொடர்பு கொள்வோம். நன்றி, வணக்கம்.